வணக்கம். இந்த வீடியோவில் ஃப்யூஸ் போன பல்பை எப்படி அழகான பொருட்களாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். பல்ப் மேலே இந்த மாதிரி கம்பெனி சீல் இருக்கும். இந்த சீலை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணிக்கலாம். பல்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். அதுக்கு நான் ஹேக்ஸா பிளைட் யூஸ் பண்ணி கட் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஆனால் இதுக்கு உள்ளே இன்னும் ஒரு கிளாஸ் லேயர் இருக்கும், அதையும் நம்ம எடுக்கணும். அந்த கிளாஸ் லேயர் உடைக்கிறதுக்காக நான் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை பண்ணணும், இல்லாட்டி பல்பு உடஞ்சிரும். நம்ம கையிலையும் கிளாஸ் சைஸில் இன்னும் கொஞ்சம் கிளாஸ் இருக்குது. அது ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு மெல்லமாக தட்டி தட்டி உடைக்கிறேன். இப்படி பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். கிளாஸ் பீஸ் கையில் கண்ணிலலாம் படாமல் பார்த்துக்கணும். பல்ப் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பல்பை கழுவி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு பழைய ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஒயருக்குள்ளே நிறைய குட்டி குட்டி ஒயர் இருக்குது, குட்டி குட்டி கம்பி இருக்கும். ஸோ கம்பி வேணும், அதுக்கு தான் எடுக்கிறேன். ஒயர் இல்லாட்டி கம்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக வளைக்கிற மாதிரிப்பட்ட கம்பியாக இருந்தால் நல்லது. இப்போ ஒரு பெண்ணோட மூடி எடுத்துக்கிறேன். இந்த மூடி வச்சு இந்த ஒயர் அதில் சுற்றி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரணும். இதை ட்விஸ்ட் பண்ணுறேன். நமக்கு ஒரு லூப் மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு. இதை ஹார்ட் ஷேப்பாக மாற்றணும். ஸோ இதை ஹார்ட் ஷேப்பாக மாற்றுறதுக்கு இந்த லூப்போட மேலே நகம் வச்சு லைட்டாக அழுத்துறேன். ஸோ அது கொஞ்சம் ஷேப் வரும், ஹார்ட் ஷேப் வரும். இது மாதிரி 2 பண்ணியிருக்கேன். ஒரு நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன். ரொம்ப லிக்விடான நெயில் பாலிஷாக இருந்தால் நல்லது. ஸோ இதை இப்படி வச்சு நிறைய ப்ரஷில் நிறைய நெயில் பாலிஷ் எடுத்து இந்த மாதிரி பபிள் லேயர் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணணும். இது காஞ்சிச்சுன்னா அப்படியே இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி இதை நான் கலர் பண்ணுறேன். இது நல்லா காயணும். பல்போட பேஸில் ஓரளவு ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு கேப் எடுத்துக்கணும். நான் இங்க் பாட்டிலோட மூடி எடுத்திருக்கேன். இந்த கேப்பையும் நம்ம கலர் பண்ணிக்கலாம். எவ்வளோ லென்த் பல்புக்குள்ளே இருக்கணுமோ அதை விட கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக விட்டு மீதி ஒயரை கட் பண்ணிடலாம். டபுள் சைட் செல்லோ டேப் எடுத்திருக்கேன். இது பல்போட பேஸோட சைஸுக்கு கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வெட்டணும். வெட்டி வச்சுருக்க டபுள் சைட் டேப்பாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேப்போட நடுவில் ஒட்டி வச்சிடலாம். ஹார்ட்ஸ் காஞ்சாச்சு. அதோட பேஸை 2ஐயும் சேர்த்து இந்த மாதிரி திருக்கி சேர்த்து வச்சிடலாம். எண்ட் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுக்கலாம். ஒரு பேப்பர் எடுத்து அதுலேயும் பல்போட பேஸை வரைஞ்சி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பேப்பர் பீஸை 4ஆக மடித்து
அதோட கார்னரில் கட் பண்ணுறேன். அப்போ சென்டரில் ஒரு ஹோல் நமக்கு கிடைக்கும். இந்த ஹோல் வழியாக நம்ம சேர்த்து வச்சுருக்க ஹார்ட்ஸை உள்ளாடி விடணும். ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பேப்பரை வச்சிடலாம். கீழே இருக்கிற ஒயரை பிரித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். இதை கேப்புக்குள்ளே இருக்கிற டபுள் சைட் டேப்பில் ஒட்டி வைக்கணும். செஞ்சு வச்சுருக்க ஹார்ட்ஸை நம்ம பல்புக்குள்ளே இப்போ வைக்கலாம். இந்த கேப்பை பல்பு கூட கம் போட்டுறேன். இனி ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம பல்பை டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. அது மாதிரி தான் இதையும் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் கம்பி வேறு கம்பி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கம்பி வந்து கடையில் வாங்க கிடைக்கும். ஜுவல் மேக்கிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பல்புக்குள்ளே ஆர்பிஸ் பால்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். தண்ணியில் போட்டால் பெருசாகும் அந்த பால்ஸ். ஒரு குட்டியான க்யூட்டான ஃப்ளவர் பாட் ரெடி. நான் இந்த பல்பில் அலோவேரா பிளான்ட் நட்டு வச்சுருக்கேன். இன்னொரு வீடியோவில் அது எப்படி பண்ணேன்னு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹக்குனா மட்டாட்டா.